நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸு. ஸோ நெஸ்ட்னா வந்துட்டு நம்ம பறவையோட கூடு அப்படி தான் வந்துட்டு நம்ம நெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கூடு பார்த்திங்க அப்படின்னா ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு நெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரியே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இஃப்க்குள்ளே இன்னொரு இஃப் அப்படின்றது எழுதணும் அப்படின்னம்னா அதை தான் நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஃபாரில் இன்னொரு ஃபார் எழுதணும்னா நெஸ்டட் ஃபார் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அங்கே சின்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ சின்டாக்ஸில் வந்துட்டு இஃப்ல வந்துட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா வந்துட்டு நமக்கு அதுக்கு ரெலவெண்ட்டான ஸ்டேட்மெண்ட் பிளாக் அப்படின்றது ரன் ஆகும். அது நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இஃப் வந்துட்டு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறப்போ உள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் பிளாக்ல இன்னொரு இஃப் அப்படின்றது எழுதியிருந்தோம் அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒருவேளை வந்துட்டு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரெண்டாவது இஃபையும் வந்துட்டு கண்டிஷனை செக் பண்ணும். ஸோ அதுக்கான கண்டிஷனும் வந்துட்டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதுக்கு ரெலவெண்ட்டான ஸ்டேட்மெண்ட் பிளாக் அப்படின்றது ரன் ஆகும். ஸோ எந்த கண்டிஷனோட பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன் அப்படின்றது ஃபெயில் ஆகுதோ ஸோ அந்த கண்டிஷனுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பிளாக்குங்கிறது ரன் ஆகாது. ஸோ அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரன் ஆகலை, ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக்குக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ரன் ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு 2 வேரியபிளை இன்புட்டாக வாங்கியிருக்கோம் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்குகிற வேல்யூ வந்துட்டு ஏ நாட் ஈக்குவல் டு பியா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா வந்துட்டு ஏவும் பியும் ஈக்குவலாக இல்லாத நம்பர்ஸ் அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன பிரிண்ட் பண்ணுறேன்னா ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். ஸோ என்ன செக் பண்ணுறேன் அப்படின்னா பிஏ இதில் வந்துட்டு எது பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஈக்குவல் இல்லைனா ஏதாவது ஒரு நம்பர் பெரிய நம்பராக இருக்கும் இல்லையா. ஸோ அதை நான் செக் பண்ணுறேன். ஸோ இஃப் ஏ கிரேட்டர் தென் பிஏ அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். அதாவது பிஏ விட ஏ பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஏ இஸ் கிரேட்டர் தென் பி அப்படின்ற மாதிரி வந்துட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இல்லை வந்துட்டு பி தான் வந்துட்டு பெரிய நம்பர் அப்படின்னா எல்ஸ் பார்ட் அப்படின்றதுக்கு போகும். இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா எல்ஸ் பார்ட்டுக்கு போகும். அங்கே வந்துட்டு ஏ இஸ் லெஸ் தென் பி அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ஒருவேளை வந்துட்டு என்னோட மெயின் கண்டிஷன் மெயின் இஃப் அப்படின்றது வந்துட்டு ஃபெயில் ஆச்சு, அதாவது வந்துட்டு ஏவும் பியும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஸோ அப்போது இங்கே மெயின் கண்டிஷனோட எல்ஸ் பார்ட் அப்படின்றதுக்கு வரும். அங்கே வந்துட்டு நான் என்ன கொடுத்துருக்கேன் ஏ இஸ் ஈக்குவல் டு பி அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். ரன் பண்ணி பார்க்கலாம். 2 வேல்யூ கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 10 7 அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி, ஏ இஸ் கிரேட்டர் தென் பி அப்படின்ற மாதிரி பிரிண்ட் ஆகும். ஸோ திருப்பி செக் பண்ணலாம். இதில் வந்துட்டு 12 20 அப்படின்னு கொடுக்குறேன். 2 நம்பரும் நாட் ஈக்குவல், ஆனால் பி பெருசு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஏ இஸ் லெஸ் தென் பி அப்படின்ற மாதிரி வந்துட்டு காமிச்சிருக்கு. ஸோ திருப்பவும் செக் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஏவும் பியும் ஈக்குவலாக கொடுப்போம். ஸோ 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 2 வேல்யூ ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஏ இஸ் ஈக்குவல் டு பி அந்த மாதிரி வந்துட்டு காமிக்குது. Like, share and subscribe. Thank you for watching. I haven't hit it already, still working, I'm still learning, I'm still searching, finally earning something, finally turning something called a profit. If I hear you talking shit, don't get caught in it, I'll be popping off and hit your ass dropping. Now you